இந்த மே வெக்கேஷனுக்கு ஊட்டி போகலாமா, கொடைக்கானல் போகலாமா, இல்லை முன்னார் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விடவும் சூப்பரான ஒரு இடம் இருக்குன்னா அதுதான் நம்ம வால்பாறை. மே வெக்கேஷனுக்காக நான் என்னோட ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப்பாக வால்பாறை போயிருந்தேன். அந்த வீடியோவை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி 6:30 ஆயிடுச்சு. ஓகே, பொள்ளாச்சி போனதுக்கப்புறம் ஏதாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்புறமா ஆலியார் போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். அதாவது ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தோம். நாங்கள் ஆலியாருக்குள்ளே போகலை, வரும்போது டைம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா ஆலியார் நாங்கள் நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கோம். கிளைமேட்டை பார்க்கும்போது மேலே மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லி நினச்சோம். ஆனால் போக போக கிளைமேட் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப கிளியர் ஸ்கையாக தான் இருந்துச்சு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோட வால்பாறைக்கு தான் வந்திருக்கோம். எதுவும் பிளான் பண்ணலை, நம்மளுக்கு ஒரு 2-3 இடம் தான் தெரியும், அதை வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஒன் டே ட்ரிப் தான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நான், சிபி, அதுக்கப்புறம் சிபியோட அப்பா அம்மா, சிபியோட தம்பி, மொத்தம் 5 பேர் வந்திருக்கோம். காரில் தான் வந்திருக்கோம். இந்த கார் தான் பார்த்துக்குங்க, பெலினோ. ஸோ ஃபஸ்ட்டு கூழாங்கல் ரிவர் போகலான் இருக்கோம். அடுத்து பெருமாள் டெம்பிள் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதையும் பார்க்கலான் இருக்கோம். அடுத்து ஏதாவது 1-2 இடம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போக போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். நீங்கள் வால்பாறை நுழைஞ்சதுமே இந்த ஒரு தேயிலை தோட்டம் தான் உங்களை வரவேற்கும். அப்படியே பச்சை பசேல்னு பார்க்குற இடமெல்லாம் அப்படியே மனசை கொள்ளை அடிக்கிற மாதிரி இடங்கள் இருக்கும். நான் வால்பாறைக்கு இதுக்கு முன்னாடியே 2 தடவை வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்திருக்கேன், இப்போ ஃபேமிலியோடு சேர்ந்து வரேன். ஆனால் ஒரு தடவை வரும்போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக தான் எடுத்திருக்கு. எனக்கு முதலையே பஜ்ஜி ஃபேவரெட்டு. அதை ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டில் வச்சு சாப்பிட்றது இன்னும் ஸ்பெஷலாக இருந்தது. இந்த ஸ்பாட்டே ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி. இங்கே வரவங்க எல்லாருமே நல்லா ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க, ரீல்ஸுக்கெல்லாம். இந்த மாதிரி ஒரு பீக் சம்மரில் மே வெக்கேஷன் அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயை பார்க்கவே முடியாது. சொல்லப்போனால் ஊட்டியோ கொடைக்கானலோ போயிருந்தா செம்ம கூட்டத்தில் மாட்டியிருப்போம். ஒவ்வொரு இடத்துலையுமே கிட்டத்தட்ட 2 hours 3 hours வெயிட் பண்ணி அப்படியே ஊர்ந்து தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் வால்பாறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிடன் ஜெம்முன்னு தான் சொல்லணும். நல்ல வேளை அதை அப்படியே விட்டுருக்காங்களேங்கிற சந்தோஷம்தான். வால்பாறை நுழைஞ்சதுமே முதல்ல பாலாஜி டெம்பிளுக்கு தான் போனோம். கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 to 700 மீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். மேலே ஹில்ஸில் மேலேயும் கார் பார்க்கிங் இருக்குது. பட் கொஞ்சம் நல்லா ஓட்ட தெரிஞ்ச டிரைவர்ஸாக இருந்தாங்கன்னா மேலே வரைக்குமே எடுத்துகிட்டு வரலாம். ஏக்கத்துலேயும் இறக்கத்துலேயும் கூப்பிட்டு போகிறேன், எந்த ஊருக்காக கூப்பிட்டு போகிறேன்? இல்லை, உண்மையாகவே அப்படி தான் இருந்தது. ஏன்னா போக போக போய்கிட்டே இருந்தது. சிபியெல்லாம் செம்ம கடுப்பாயிட்டேன் கொஞ்ச நேரத்தில், ஏற முடியலன்னு. அப்புறம் ஒரு வழியாக கோயில் ஏற்றினதும் அந்த ஏறி வந்த கஷ்டமே தெரியலை சொல்லப்போனால். அப்படியே மலை உச்சியில் பாலாஜியோட ஒரு அழகான கோவில்,
பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோவிலும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் செம்மையான வியூ பாயிண்ட்டு, அப்படியே தேயிலை தோட்டங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன்னு பார்த்தோம் ஏறி வந்தது. பட் கொஞ்சம் நல்ல வியூஸ் வேணும்னா அதுக்கான இடத்துக்கும் வந்து தானே ஆகணும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட்டு தான் கூழாங்கல் ரிவர். நாங்கள் முதல்ல பிளான் பண்ணதுலேருந்து சொல்லிட்டு இருந்த ஒரே ஒரு ஸ்பாட்டு இதுதான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மான் பார்த்தோம் நாங்கள். அது மானா இல்லை என்னன்னே தெரியல, பட் நாங்கள் மான்னு சொல்லிக்கிட்டோம், அவ்வளோதான். கூழாங்கல் என்ஜாய் பண்ணுறியா? பேண்ட்டு நனைஞ்சது தான் மிச்சம் கடைசியில். வேறு கூழாங்கல் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது எல்லாத்துக்குமே நல்ல பசி. அங்கே சுத்தமாக ஹோட்டலே இல்லை. அதனால் திரும்பி வால்பாறை வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான வியூ பாயிண்ட்டு. இந்த இடம் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வந்துருக்கும்போது சரியான மழை. அந்த ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் மறைஞ்சிட்டோம் நாங்கள். இருந்தாலும் உள்ள வரைக்கும் மழை. பார்த்தீங்களா பா, என்ன ஒரு வியூ. பார்க்கவே கண்ணு அப்படியே பத்தாத மாதிரி இருந்தது. அப்புறம் அது முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் மேகி சாப்பிட்டோம். சிபிக்கு வந்து சரியான பசி, இந்த சாப்பாடும் அவளுக்கு வந்து சரியாக பிடிக்கல. ஸோ அதனால் மேகி சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அப்படியே ஒரு மேகியை வாங்கிட்டு அந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸ்லோவாக கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நாங்கள் வந்து ஓவராக ரிஸ்க் எடுத்து, அதாவது நிறைய ஸ்பாட் பார்க்கணும்னு நினைக்கல. இருக்கிற டைமில் ஏதோ ஒரு 2-3 ஸ்பாட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்தால் போதும். ஸோ அதனால் அப்படியே ரிட்டர்ன் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஆலியாரும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக ஆலியார் பார்க்குக்குள்ளே போனோம். ஒரு வழியாக வால்பாறைக்கும் போயிட்டு கீழே இப்போ வந்து ஆலியாருக்கும் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். மேலே டூர் போகணும் சொல்லிட்டு இருந்தேன், போயாச்சு ஒரு வழியாக. நாங்கள் போகும்போது ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. நான் மேலே போவேனா கீழே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் தான் பார்த்தேன். ஏன்னா நாங்கள் போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணுற டைமே ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து மேலேயும் போய் அந்த வியூவையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த படிக்கட்டில் வேறு ஏறி போகணுமா, அது என்னமோ ஆகாயத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், அதனால் வேண்டான்னு. பட் இவங்க எல்லாருமே ஆசைப்பட்டதுனால ஸ்லோவாக அந்த படிக்கட்டுலேயும் ஏறி போனோம். மேலே போகலாமா? ஓகே. எங்கே டேடி? அவ்வளோதானே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக
ஆலியாரும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். மே வெக்கேஷனே போக முடியாதுன்னு சொல்லி சிபி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரே ஒர்க்குன்னு ஒரே ஓட்டமாக இருந்துச்சு. அப்படி தான் வாழ்க்கைன்னா அப்படியே ஓட்டமாக தான் இருக்கும், ஒரே வேலையாக தான் இருக்கும். நாம் தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுத்துக்கணும், ரிலாக்ஸ் ஆகிக்கணும். ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு அதுக்கான நேரமும் உங்களுக்கு கிடச்சிது. ஒரு வழியாக முடிஞ்சது, எங்களால் முடிஞ்சது. ஒன் டேயில் என்ன பிளான் பண்ண முடியுமோ அது பிளான் பண்ணி போயிட்டு வந்தாச்சு. ஃபினிஷ், ஹாப்பி, அவ்வளோதான். சிம்பிள் விஷயங்கள் தான் வந்துட்டு லைஃப்க்கு வந்து அழகாக இருக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா என்றைக்குமே லைஃப்பில் எதுவுமே இருக்காது, குட்டி குட்டி விஷயங்கள் தான். ஸோ அது மட்டும் என்றைக்கும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வரணும். ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.